ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள். இன்றைக்கி சின்னஞ்சிருக்கிலேயே சீரியலோட ஒரு கதையை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், இந்த சின்னஞ்சிருக்கிலேயே சீரியலில் இப்போ கருணாக்கும் இந்துவுக்குமான காதல் வெளிப்படுற ஒரு தருணமாக தான் இப்போ போய்கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால், இந்துவும் கருணாவும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சதுக்கு பிறகு கிருபா இன்னொரு கல்யாணம் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுற இப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கிற இந்த தருணத்தில் கருணாவுக்கு இந்து மேலே அதிகமான காதல் தான் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த கதை எப்படி போய்கொண்டிருக்குன்னு சொன்னால், இந்த புவனாவோட நிச்சயதார்த்தம் செய்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் இந்து அதை எப்படியோ தடுத்து நிறுத்திடுவாங்க. இந்து தடுத்து நிறுத்தினதும் கருணாண்ட மனசுக்குள்ளே ஐயோ, நான் இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்து வராமல் விட்டுடுவாளோன்னு நான் யோசிச்சேனே. அப்போ நம்ம ஆளுக்கு நம்மள லவ் இருக்குதான். என்னென்னு சொன்னால், லவ் இல்லாமல் இந்த கல்யாணத்தை எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி கருணாண்ட மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு சந்தோஷம் பொங்கி கொண்டு இருக்குது. இப்படி இருக்க இந்து சொல்கிறாங்க, ஆரை கட்டி இந்த கல்யாணம் எல்லாம் நிச்சயம் பண்ணினீங்க, கட்டினம் பொண்டாட்டி நான் இருக்கத்தக்கன நீங்கள் இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது எவ்வளோத்துக்கு சட்ட ரீதியான ஒரு குற்றம் என்று தெரியுமா என்று சொல்லி போலீஸோட நிற்கிறாங்க. அப்போ கிருபா என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே நீ எல்லாம் இந்த டிமிக்கி காட்டிகிட்டு இருக்காது சரியா, உனக்கும் கருணாவுக்கும் எந்த வித சம்மந்தமுமே இல்லை, ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லித்தான் நீ என் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுவிட்ட, கருணாவன் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டேன். இப்படி இருக்கத்தக்க நீ என்னென்று நான் பொண்டாட்டி இருக்கிறேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்றலாம் நீ சொல்லலாம். அப்படியெல்லாம் நீ இங்கே சொல்லலாது என்று சொன்னேன். ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, நீங்கள் பிரிஞ்சு தான் வாழ்கிறீங்க, சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்தாண்டாலும் சொல்லலாம். சரி, ஐயோ கருணாண்ட மனைவியும் ஒன்றாத்தானே இருக்கிறாங்க, அப்படி இருக்கேங்க இன்னொரு பிள்ளைய கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கிறது சட்ட ரீதியாக குற்றம் என்று சொல்லலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது, எலியும் பூனை மாட்டம் பிரிஞ்சிருக்கேக்க நாங்கள் என்னண்டு நம்மட தம்பிக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்காமல் விடுறது. அதுதான் என் தம்பியும் பாவன் தனியாக இருக்கிறான், அவனுக்குன்ற ஒரு துணை வேணும் தானே, அப்போ நான் அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுக்கிறேன். இது எந்த சட்டத்திலையும் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த எல்லாமே இல்லாது என்று சொல்லி கிருவா இந்துவோட சண்டை பிடிக்கிறாரு. அப்படி சண்டை பிடிக்க தான் சண்டை பிடிக்கும்போது இந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே வாருங்க, இங்கே நானும் கருணாவும் பிரிஞ்சிட்ட மாட்டேன், நீங்கள் கற்பனையில் வாழாதீங்க, நானும் கருணாவும் மனசளவில் சேர்ந்து தான் வாழ்கிறேன், நீங்கள் சூழ்ச்சி செய்தவங்களை பிரித்து வச்சுருக்கிறீங்க, டிவோர்ஸுக்கு அப்ளை தான் பண்ணியிருக்கிறோமே தவிர டிவோர்ஸ் எங்களுக்கு இன்னும் ஆகலை. அப்படி டிவோர்ஸ் நடக்காமல் எப்படி நீங்கள் கருணாவுக்கு இன்னொரு பிள்ளையை திருமணம் செஞ்சு வைக்கலாம் என்று சொல்லி இந்துவும் விடாமல் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இந்து பின்ன சொல்கிறாங்க போலீஸுக்கு, இங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்டுக்கு நான் இருக்கத்தக்கனே இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க, இது சட்ட ரீதியாக குற்றம் இல்லையா என்று சொல்லும்போது, அப்போ போலீஸும் சொல்கிறாங்க, ஆமாம், ஒரு ஒய்ஃப் இருக்கத்தக்கன, அதாவது டிவோர்ஸ் ஆகாமல் டிவோர்ஸ் அவங்க அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கல, அது அவங்க சட்ட ரீதியாக கணவன் மனைவி தான். என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு கோர்ட்ஸால் இன்னும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கல. அப்படி இருக்க நீங்கள் இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். அதை மீறி நீங்கள் கல்யாணம் திரும்ப அதாவது கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு கருணாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பீங்களா இருந்தால், கல்யாணம் செஞ்சு வைக்கிற உங்களையும் கருணாவையும் அரெஸ்ட் பண்ணுவோம் என்று சொன்னால், கருணாவில் குற்றம் தானே இருக்குது, ஒய்ஃப் இருக்கிறதக்கன இன்னொரு கல்யாணம் செய்கிறேன்னு சொல்லி கருணாவை என்ன அரெஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. இதை பார்த்த கிருபாவுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலை. ஆனால் கருணாவுக்கு வேலை சந்தோஷமாக இருக்குது. வெளியில் தான் ஏதோ பாவம் மாதிரி ஒன்றும் தெரியாத பாபா மாதிரி கருணா இருக்கிறாரே தவிர, ஆனால் மனசுக்கு சந்தோஷமா, அப்பாடா நாம் ஏதோ ஆசைப்பட்டது தான் நடக்குது, நமக்கு எதிராக தான் சதி நடக்குது என்று யோசித்து உள்ளுக சிரிச்சுக்கிட்டு வெளியில் நல்ல மாதிரி அந்த ஒன்றுமே நடக்காத மாதிரி கஷுவலாக இருக்கிறார். அப்போ கிருபாண்ட தம்பியும் என்ன யோசிக்கிறான்டா, இப்போ தான் அண்ணா நாங்கள் ஜெயிலுக்கு போட்டு வெளியில் வந்திருக்கோம், இதில் இந்த பிரச்சனையில் நாங்கள் உள்ளே போயிட்டால் வெளியில் வர்றது கொஞ்ச நாள் ஆகும், அதெல்லாம் கஷ்டம். சரி, இன்னும் ஒரு கொஞ்ச காலம் தானே, 6 மாதமோ 1 வருஷமோ, அதுக்குள்ளே இந்த இந்துவுக்கு நாங்கள் டிவோர்ஸை வாங்கி கொடுத்துடுவோம், நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ சீக்கிரம் இந்த டிவோர்ஸை நம்மளோட தம்பிக்கு பெற்று அந்த டிவோர்ஸை வாங்கி கொடுத்து இவளை பிரித்து போட்டு நாங்கள் கல்யாணம் செஞ்சு கொடுக்குற ஏற்பாடை பார்க்கலாம், இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கிருபாண்ட தம்பியும் சொல்கிறேன். சரி அண்டி போட்டு கருணாவுக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம். சரி இந்த நிச்சயதார்த்தம் நின்றுட்டுதுன்னு சொல்லி கருணாவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்துண்ட மனசுக்குள்ளே என்னென்னு சொன்னால் அந்த
தயாளன், அதாவது அவங்களோட கருணாண்ட அப்பா தயாளன் தான் உண்மை தெரிஞ்சதும் அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். என்னென்னு சொன்னால் கருணாநடுக தான் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் அனாதை இல்லை, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா இருக்கிறார், அண்ணாக்க இருக்கிறாங்க, இவங்க தான் அடிமையாக வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி இந்துவும் கவலைப்பட்டுட்டு இருந்தது. இப்போ அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் சந்தோஷம். அதை விட அந்த இடத்துல தான் இல்லை, என்ன சொல்கிறது, இனி கருணாவோட சேர்ந்து வாழ மாட்டேன்னா தெரியா என்ற ஒரு கவலையோட தான் ஏதோ ஒரு வகையில் சரி அந்த ஐயா தான் எவ்வளோ ஒரு பாசம் வச்சிருக்கிற அந்த ஐயா தன் காலில் விழுந்து இயலாத ஒருத்தர் காலில் விழுந்து தன் பிள்ளையை காப்பாது என்று சொல்லி கெஞ்சும் போது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் கருணாவில் இருக்கிற அந்த ஒரு லைட்டான பாசம், அதாவது ஒரு மூளையில் இருக்கிற அந்த காதலும் அந்த இந்துவை இருக்க விடையில் சரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவோம் என்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்துவை அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறா. அதாவது கல்யாணம் இல்லை, நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறா. ஏன்னா நிச்சயதார்த்தத்தை செய்து போட்டு உடனே அவங்க கல்யாண ஏற்பாடு தான் செய்வாங்க. அதனாலேயே இந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டா. இப்படி தான் இந்த சீரியலோட கதை போயிருக்குது. இந்த சீரியலோட கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.